மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி அசாம். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் மிசோரம். அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் ஸ்வும் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது? நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி ஜாக்சா, ஆப்ஷன் சி ISRO, ஆப்ஷன் டி ESA. நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் நாசா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பெருநிறுவனங்கள் கடன் அட்டைகளை அறிமுகப்படுத்திய வங்கி எது? இந்தியாவின் முதல் பெருநிறுவனங்கள் கடன் அட்டைகளை அறிமுகப்படுத்திய வங்கி எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ SBI, ஆப்ஷன் பி இண்டஸ் இண்ட் வங்கி, ஆப்ஷன் சி ICICI வங்கி, ஆப்ஷன் டி HDFC வங்கி. இந்தியாவின் முதல் பெருநிறுவனங்கள் கடன் அட்டைகளை அறிமுகப்படுத்திய வங்கி எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் இண்டஸ் இண்ட் வங்கி. அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். செல்ஃபிங் சிண்ட்ரோம் எதனுடன் தொடர்புடையது? கேள்வியை ஒரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான நான்காவது கேள்வி, செல்ஃபிங் சிண்ட்ரோம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: மகரந்த சேர்க்கை காரணிகள் குறைவு, அதிக பூச்சிக்கொல்லி பயன்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை, மரபணு மாற்றம். செல்ஃபிங் சிண்ட்ரோம் எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான சரியான பதில் மகரந்த சேர்க்கை காரணிகள் குறைவு. அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் வெனிசுலாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளாத நாடு எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் வெனிசுலாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளாத நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி கயானா, ஆப்ஷன் சி சுரினாம், ஆப்ஷன் டி கொலம்பியா. பின் வருவனவற்றுள் வெனிசுலாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளாத நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சுரினாம். அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி, வளர்ந்து வரும் நாடுகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய போவதில்லை என்று அறிவித்துள்ள நாடு எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா, ஆப்ஷன் பி எகிப்து, ஆப்ஷன் சி எத்தியோப்பியா, ஆப்ஷன் டி ஈரான். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஆறாவது கேள்வி, வளர்ந்து வரும் நாடுகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய போவதில்லை என்று அறிவித்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் அர்ஜென்டினா. அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி, மெங்ஷியாங் எனப்படும் தனது முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலினை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? மெங்ஷியாங் எனப்படும் தனது முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலினை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி வடகொரியா, ஆப்ஷன் டி தென்கொரியா.
மென்ஷியாங் எனப்படும் தனது முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பலினை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சீனா. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. பின் வருவனவற்றுள் உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட வங்கி அல்ல. பின்வருவனவற்றுள் எது உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட வங்கி அல்ல? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆக்சிஸ் வங்கி, ஆப்ஷன் பி ஐசிஐசிஐ வங்கி, ஆப்ஷன் டி HDFC வங்கி, ஆப்ஷன் டி பாரத் ஸ்டேட் வங்கி. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி, பின் வருவனவற்றுள் உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட வங்கி அல்ல எது? கேள்விக்கான சரியான பதில் ஆக்சிஸ் வங்கி.